என்னோட கேள்விகள் வந்து நீங்க இந்த அளவுக்கு விமர்சனம் உள்ளாவறீங்க. யாரு பண்ணா? அத பத்தி தான் நான் கேக்குறேன். நீங்க அத காசை பத்தி தான் வாங்கிக்கிட்டு பேசணும். நீ பேசக்கூடிய நான் அத பத்தி கேட்டா காசை வாங்கிக்கிட்டு பேசக்கூடிய கேவலமான ஒரு பொழச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, சோத்துக்கு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க, திமுக போடக்கூடிய காசுக்கு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏன் பதில் சொல்லணும்னு நான் கேட்கிறேன். அந்த விமர்சனம் நீங்க தானங்க ஆதரவாளர், தாவேக்காவோட ஆதரவாளர் இல்ல தாவேக்கா தரப்புல தானங்க அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும். மக்கள் ஒரு குழப்பத்துல இருக்காங்க. எந்த குழப்பமும் மக்களை தெளிவுபடுத்தணும் இல்லையா? அந்த கடமை உங்களுக்கு தானே இருக்கு. எந்த குழப்பமும் இல்ல. உதயநிதி ரீட்வீட் ஒன்று போட்டார்ல, அதெல்லாம் பாக்குறீங்க நீங்க? இல்ல பாத்தீங்களா? அதெல்லாம் பாக்குறீங்க நீங்க பாத்தீங்களா? இல்ல நாங்க பாக்குறது இருக்கு. செய்திகள் வரைக்கும் நீங்களும் அதெல்லாம் பாக்குறீங்களான்னு நான் கேக்குறேன். என்ன கேக்குறேன்னா, எனக்கு அந்த பழக்கம் இல்ல. சரி. யாருடைய ஸ்டேட்டஸையும் நான் போய் பார்க்க மாட்டேன். யாருடைய எக்ஸ் தளத்தையும் போய் பார்க்க சரி. மாட்டேன். அப்ப செய்திகளை உங்களுக்கு தான் தகவல் பார்த்துட்டு எப்படி இருக்கேன். செய்திகளை பார்க்கறேன்னு இது சொல்லி போலதாங்க நாங்களும் செய்தி பாத்தீங்களான்னு கேட்டு கேக்குறேன். நாங்களும் செய்தி கேட்டு உங்களை நாங்க கேள்வி கேக்குறோம். இல்ல. ஆனா நீங்க என்ன அந்த சொல்றீங்க? செய்தியை பாத்தீங்களான்னு கேக்குறேன். நீங்க என்ன சொம்பான்னு கேக்குறீங்க? இல்ல அது நான் சொம்பா நான் கேட்கலையே. அந்த வார்த்தையை நான் நீங்க இவ்வளவு பயன்படுத்தலையே. பேசுனது இல்ல நான் இப்ப நீங்க உங்களுடைய சரிங்க. காணொளி உதயநிதி இருக்கு. தனிப்பட்ட மனுஷன், அது தனிப்பட்ட கருத்துங்க. தனிப்பட்ட மனிதனா? அவரு நம்ம சிஎம் தாங்க, டெப்டி சிஎம்ங்க. நான் அதை ஏத்துக்கல. அவர் தனிப்பட்ட விஷயத்தை நம்ம ஏன் உள்ள போனோம்? செய்தியில் வந்ததை கேட்குறேன்னா தனிப்பட்ட விஷயத்தை பேச, நான் அவர் தனிப்பட்ட வாழ்க்கை கிருத்திகா உதயநிதியை பற்றியோ இல்லை அவருக்கு அதுக்கு பின்னாடி நடந்த அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை பற்றி நாங்கள் விஜய் என்ற தனி இல்லைங்க. விஜய் என்ற தனி மனுஷனை பற்றி நாங்கள் கேள்வி கேட்குறோமா? இல்லைங்க, நான் இல்ல விஜய் என்ற தனி மனுஷன் அவர் யாரு? கேள்வி கேட்க அவர் யாரு? விஜய் யார் கூட போறாரு, விஜய் யார் கூட பழகுறாருன்னா கேள்வி ஆதாரங்கள் இருந்தா சொல்லுங்க. இல்ல கேள்வி கேட்கலைங்க. நாங்க பழகுறதெல்லாம் தப்பா? தனிப்பட்ட கருத்துங்க, தனிப்பட்ட உரிமை. அது எப்பவும் நான் என்ன சொல்றேன்றதை புரிஞ்சிக்கல. சொல்லுங்க. ஒரு மக்களுக்காக ஒரு துணை முதல்வராக இருக்கக்கூடியவர், உங்களை பத்தி ஒரு செய்தி வந்துச்சு, நீங்க பாத்தீங்களான்னா? நான் பார்த்தேங்க. பாத்தீங்களா? அதை பத்தி அதுக்கான செய்தியும் போட்டேன் என்னோட ஊடகத்துல. அதுக்கான செய்தியும் நான் போட்டேன். என்னன்னு தெரியாம போட்டாருன்னா